இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சுமந்திரன் அவர்கள் திரு அலன் டீலன் தொடர்பாக அதிரடி நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். கிளிநொச்சி கனிஷ்ட மகா வித்தியாலயத்திலே இடம்பெற்றதாக கூறப்படும் துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த குற்றச்சாட்டுகள் மிகவும் மோசமானதொன்றாக கருதப்படுவதால் நீதிமன்ற நடவடிக்கைகள் முடியும் வரை கட்சி உறுப்புரிமையிலிருந்து தங்களை உடனடியாக இடைநிறுத்துவதாக சுமந்திரன் அவர்கள் கடிதம் மூலம் அறிய தந்துள்ளார். ஆரம்பத்திலே குறித்த நபர் இலங்கை தமிழரசு கட்சியின் அங்கத்தவர் என பலராலும் குற்றம் சுமத்தப்பட்ட போதும் இலங்கை தமிழரசு கட்சியானது தேர்தல் காலம் என்பதால் மௌனம் காத்து வந்தார்கள். குறிப்பாக இப்பிரச்சினை ஆரம்பிக்கப்பட்ட போது கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பிரபல அரசியல்வாதி ஒருவர் குறித்த விடயத்தை நீத்து போக வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளமை ஊடகங்களின் வாயிலாக அனைவரும் அறிந்த விடயமே. குறித்த அரசியல்வாதி முன்னாள் அதிபராக இப்பாடசாலையில் விளங்கியமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று வரை குறித்த பாடசாலையினுடைய அதிபராக யார் செயற்படுவதாக இருந்தாலும் அரசியல்வாதியினுடைய விருப்புக்குரிய நபராக இருந்தால் மாத்திரமே அது சாத்தியப்பாடுடையதாக இருக்கும். அரசாங்கங்கள் கல்வித்துறையிலே அரசியல் தலையீடு இல்லை என்று குறிப்பிட்டாலும் இன்று வரை அரசியல் தலையீடின்றி இலங்கையிலே உயர் பதவியினை எவராலும் வகிக்க முடியாத சூழ்நிலையே காணப்படுகின்றது. ஏற்கனவே இலங்கை தமிழரசு கட்சியின் உட்கட்சி முரண்பாடு சூடுபிடித்துள்ள நிலையில் இதுதான் தக்க சந்தர்ப்பம் என்றார் போல் சுமந்திரனுடைய அதிரடி அறிவிப்பு அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.